ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கம் இருக்கும். ஆனா நம்ம இந்தியா அப்படி இல்லை. பலவிதமான மாறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் உணவு பழக்கத்திலையும் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கு. அப்படி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ரொம்ப வித்தியாசமான இந்திய உணவுகளை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இதுல பல உணவுகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரெட் ஆண்ட்ஸ். நம்மளோட சின்ன வயசுல கருப்பா இருக்கக்கூடிய எறும்பு நல்ல எறும்பு அப்படின்னும் சிவப்பா இருக்கக்கூடிய எறும்பு கெட்ட எறும்பு அப்படின்னு நினைச்சிருப்போம். இதுல கருப்பு எறும்பு நல்ல எறும்பா என்னன்னு சரியா தெரியல. ஆனா சிவப்பு எறும்பு கிட்ட கருப்பு எறும்பை விட அதிக வீரியமான விஷம் அல்லது வேதிப்பொருள் இருக்கும். அதனால சிவப்பு எறும்பு கடிச்சா வலியும் அதிகமா ஏற்படும். ஆனா இந்த எறும்பையும் இந்தியாவோட சில பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உணவா சாப்பிடுறாங்க. குறிப்பா சத்தீஸ்கர்ல உள்ள பாஸ்டர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் சிவப்பு எறும்பை அதிக அளவுல சாப்பிடுறாங்க. இந்த மக்கள் சிவப்பு எறும்புகள் கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய கூடுகளை கண்டுபிடிச்சு அந்த கூடுகள்ல இருக்கக்கூடிய எறும்புகள் மற்றும் முட்டைகளை சேகரிச்சு அதை முதல்ல தண்ணியில போட்டு நல்லா கழுவுறாங்க. அதுக்கப்புறமா அதை லேசா வேக வச்சு அது கூட தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, உப்பு, லேசா சர்க்கரை இதையெல்லாம் சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிடுவாங்க. சிவப்பு எறும்புகளோட உடல்ல புரோட்டீன், ஜிங்க், காப்பர், பொட்டாசியம், கால்சியம் இப்படி பலவிதமான சத்துக்கள் இருக்கு. இந்த எல்லா சத்துக்களும் அந்த எறும்புகளை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கும் கிடைக்கும். பீ லார்வே. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஒண்ணுதான் தேன். ஆனா இந்த தேனை உருவாக்கக்கூடிய தேனியோட லார்வா இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இந்தியாவோட சில பகுதிகளில் தேனியோட லார்வாக்களை உணவா சாப்பிடுவாங்க. குறிப்பா மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மக்கள் தேனி லார்வாக்களை சாப்பிடுறாங்க. பொதுவா நம்ம எல்லாரும் தேன் கூடுகளை பார்த்தா அதுல உள்ள தேனை சாப்பிட தான் முயற்சி செய்வோம். ஆனா இந்த மக்கள் தேனை விட தேனியோட லார்வாக்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த மக்கள் லார்வாக்களோட இருக்கக்கூடிய தேன் கூடுகளை பார்த்தா முதல்ல சில வகையான இலைகளை எரிய வச்சு அதுல இருந்து வரக்கூடிய புகை மூலமா கூடுகள்ல உள்ள தேனீக்களை விரட்டுவாங்க. அடுத்ததா தேன் கூட்டை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி தேனடையோட சேர்த்து அப்படியே சாப்பிடுவாங்க. இன்னும் சிலர் தேனடைய சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு கூட சாப்பிடுவாங்க. இது போக வேற சில இடங்கள்ல ஒரு சில நோய்களுக்கான மருந்தா தேனி லார்வாக்கள் கருதப்படுது. ஒரு சில ஆய்வு முடிவுகள் படி தேனியோட லார்வாக்கள்ல மாட்டிறைச்சியில இருக்கக்கூடிய அளவுக்கு அதிக புரதமும் வேற சில சத்துக்களும் இருக்குன்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. ஃபெர்மெண்டட் பேம்பூ ஷாட்ஸ். பொதுவா மூங்கில் புல் வகையை சேர்ந்த ரொம்ப வலிமையான மற்றும் அதிக உயரத்துக்கு வளரக்கூடிய தாவரம். இந்த மூங்கில அஸ்ஸாம், கர்நாடகா, அருணாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, ஒரிசா, மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல உள்ள குறிப்பிட்ட அளவு மக்கள் உணவா சாப்பிடுறாங்க. இந்த மூங்கிலோட குருத்து பகுதி மற்றும் இளம் மூங்கில சுத்தம் செஞ்சு அதை வேக வச்சு ஒரு சில பாரம்பரிய உணவுகள்ல முக்கியமான மூலப்பொருளா பயன்படுத்துவாங்க. அஸ்ஸாம்ல உள்ள கர்பி இன மக்கள் மூங்கில பயன்படுத்தி தான் அவங்களோட பாரம்பரிய உணவுகளை தயாரிப்பாங்க. கர்நாடகாவில் டுலுநாடு மற்றும் மால்நாட் பகுதிகளை சேர்ந்த மக்கள் மூங்கில சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி ஊறுகாய் செஞ்சு பயன்படுத்துறாங்க. அருணாச்சல பிரதேசத்துல வாழக்கூடிய சக்மா இன மக்கள் பன்றி மாமிசத்தையும் மூங்கிலையும் வறுத்து ஒரு பாரம்பரிய உணவை தயாரிப்பாங்க. இந்த உணவு மெடுக்கையி அப்படின்னு அழைக்கப்படும். ஜார்க்கண்ட் மற்றும் நாகாலாந்துல மூங்கில சாதாரண காய்கறி மாதிரியே பலவிதமான உணவுகள் செய்ய பயன்படுத்துவாங்க. ஒரிசா மற்றும் மணிப்பூர்ல உள்ள மக்கள் மூங்கில பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவுகளை பத்தி சொல்லணும்னா அவங்களோட பாரம்பரிய உணவுகளான அம்பிலா, பித்தோபஜா, ஹெண்டுவா, பொடமச்சா, சோய்பம், இரோம்பா, உட்டி, கங்ஷு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சில்க்வோம். பட்டுநூல் தயாரிப்புல பயன்படுற புழு தான் பட்டுப்புழு. இந்த பட்டுப்புழு கூடு கட்டுனதுக்கு அப்புறமா அந்த கூட்டுல இருந்து பட்டை பிரிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டுப்புழுவை கழிவா கருதி பெரும்பாலும் அதை எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா இந்த நடைமுறை எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்காது. அஸ்ஸாம் மாநிலத்தோட சில இடங்கள்ல பட்டுப்புழுவோட கூட்டுல இருந்து பட்டை பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல உள்ள கூட்டுப்புழுவை கடைகளுக்கு விற்பனைக்கு அனுப்புவாங்க. மக்கள் அதை வாங்கிட்டு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உணவு தயாரிப்பாங்க. சொல்ல போனா அஸ்ஸாமோட ஒரு சில பகுதிகளில் பட்டுப்புழு ரொம்ப பிரபலமான உணவு. அந்த ஊர்கள்ல சாலையோர கடைகள்ல எங்க பார்த்தாலும் பட்டுப்புழுவை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுகள் தயாரா இருக்கும். அங்க உள்ள பெரும்பாலான மக்களுக்கு பிடித்தமான உணவும் இதுதான். இதுல பெரும்பாலும் பட்டுப்புழுவை மூங்கில் உணவோட சேர்த்து தான் சாப்பிடுவாங்க.
பொதுவா எல்லா புழுவோட உடலும் முழுக்க முழுக்க புரதத்தால தான் உருவாகி இருக்கும். அதே மாதிரி பட்டுப்புழுவோட உடல்லையும் புரதச்சத்து அதிகமான அளவுல இருக்கும். இதுதான் அஸ்ஸாம் மக்கள் பட்டுப்புழுவை சாப்பிட முக்கிய காரணம். ஃப்ராக்ஸ் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள்ல உயிரியல் பாடப்பிரிவுல தவளை போன்ற சில உயிரினங்களை வெட்டி ஆராய்ச்சி செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு பயந்துகிட்டே நம்மள பலர் உயிரியல் துறையை தேர்வு செய்யாம வேற ஏதாவது ஒரு பாடப்பிரிவை தேர்வு செஞ்சு படிச்சிருப்போம். ஆனா சிக்கிம், கோவா போன்ற பகுதிகளில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா தவளைகள் இருக்கு. இந்த மக்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய தவளை இந்தியன் புல்ஃப்ராக் அப்படிங்கிற பெரிய வகை தவளை. இது அளவுல பெரியதா இருக்கதால அந்த மக்கள் இதை ஜம்பிங் சிக்கன், அதாவது தாவும் கோழி அப்படின்னு சொல்லி மற்ற மாமிசங்களை சுத்தம் செய்யற மாதிரியே நல்லா சுத்தம் செஞ்சு தோலை உரிச்சிட்டு கோழி மாமிசத்தை வச்சு என்னென்ன உணவுகள் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் தவளை மாமிசத்துல செய்வாங்க. அந்த பல வகையான உணவுகள்ல பொரிச்ச தவளைக்கால் தான் ரொம்ப பிரபலம். கோவாவை பொறுத்த வரைக்கும் அது அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு பிரபலமான சுற்றுலா தலம். அதனால அங்க தவளையை வச்சு தயார் செஞ்ச உணவுகள் கிடைக்கிறதுல பெருசா எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா சிக்கிம்ல உள்ள நிறைய மக்கள் காலம் காலமா தவளைகளை உணவா சமைச்சு சாப்பிட்டு வராங்க. தவளை மாமிசம் வயிற்று சம்பந்தமான பல பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்னெயில்ஸ் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மாமிசம் அப்படின்னா ஆடு, கோழி, மீன் இந்த 3 வகை இறைச்சிகளை தான் அதிகமான மக்கள் சாப்பிடுறாங்க. இந்த 3 வகைகள் இல்லாம குறைவான மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு இறைச்சி உணவு தான் நத்தை. நத்தையோட உடம்புல ஓடு இருக்கதால அதை நேரடியா சமைக்க முடியாது. முதல்ல நத்தைகளை சூடான தண்ணியில போட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு கொதிக்க வைக்கணும். இப்படி செஞ்சதும் நத்தை இறந்து போயிடும். அதுக்கப்புறமா நத்தை ஓட்டுக்குள்ள ஏதாவது கம்பி அல்லது கத்தியை விட்டு மாமிச பகுதியை வெளியே எடுக்கணும். அந்த மாமிசத்தை நல்லா கழுவிட்டு நமக்கு தேவையான மாதிரி மற்ற மாமிசங்களை சமைக்கிற மாதிரியே சமைக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியாவோட கிராம பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் வயல்வெளிகள்லையும் குளங்கள்லையும் அதிக அளவுல சுலபமா கிடைக்கக்கூடிய நத்தைகளை பிடிச்சு பலவிதமா சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ கிராம பகுதிகளில் மட்டும் இல்லாம நகர பகுதிகளில் உள்ள மக்களும் நத்தையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற உணவுகளை சாப்பிடுறாங்க. ராட் மீட் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டப்போ இந்தியர்கள் நிறைய பேரோட பசியை தீர்த்து அவங்க உயிரை காப்பாத்தினது எலிக்கறி தான். இப்பவும் கூட நிறைய பேர் எலிக்கறியை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் உள்ள பீகார் மாதிரியான சில மாநிலங்கள் இப்போவும் வறுமையாலையும் பஞ்சத்தாலையும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. அங்க உள்ள நிறைய மக்கள் எலிக்கறியை நம்பி தான் வாழ்ந்து வர்றாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் வாழக்கூடிய முசாகர் இன மக்களும் எலிக்கறியை அதிக அளவில் சாப்பிடுறாங்க. இந்த மக்கள் எலிகளை பிடிக்க பெருசா எந்த கருவிகளையும் பயன்படுத்துறதில்ல. வெறும் கைகளை பயன்படுத்தி ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிப்பாங்க. அப்படி சிரமப்பட்டு பிடிச்ச எலியோட தோலை உரிச்சு சுத்தம் செஞ்சுட்டு அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எளிமையா சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுல பெரும்பாலும் எந்த கூடுதல் பொருளையும் சேர்க்காம வெறும் எலிக்கறியை நெருப்புல சுட்டு தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது போக எலிக்கறியோட ருசிக்காக அது கிடைக்கும் போது சாப்பிடக்கூடிய நபர்கள் இந்தியா முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் இந்தியாவில் தெருவோர மற்றும் சாலையோர கடைகளுக்கு பெயர் போன ஒரு நகரம் தான் மும்பை. இந்த நகரத்தில் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் கிடைக்காத பல வித்தியாசமான உணவுகள் கிடைக்கும். இந்த உணவுகள் இதுக்கு முன்னாடி பார்த்த உணவுகள் அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இல்லைனாலும் சாதாரண உணவுகளில் இருந்து கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும். இங்கே உள்ள கடைகளில் நொறுக்கு தீனி, முழு உணவு, குளிர்பானம் இப்படி எல்லா உணவு வகைகள்லையும் சில வித்தியாசமான உணவுகளும் இருக்கும். மும்பையோட சில சாலையோர கடைகள்ல ஆட்டோட மூளை, இதயம் போன்ற விஷயங்களை மலை மாதிரி குவிச்சு வச்சிருப்பாங்க. இது போக ஒட்டகப்பால், ஆட்டுப்பால் போன்ற விஷயங்களும் மும்பையோட சாலையோர கடைகள்ல கிடைக்கும். இங்க உள்ள சில பீடா கடைகள்ல நூற்றுக்கணக்கான வித்தியாசமான பீடாக்கள் கிடைக்கும். மும்பையில உள்ள சாலையோர கடைகளோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இங்க உலகத்தோட பல பகுதிகளில் பிரபலமா இருக்கக்கூடிய பல உணவுகள் இந்திய மக்களோட சுவைக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில சில மாற்றங்கள் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும். இது மோசம்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். அதனால இந்த உணவுகளை ருசி பார்க்க நிறைய சுற்றுலா பயணிகளும் உணவு விரும்பிகளும் மும்பைக்கு வந்து போறாங்க. இப்போ நம்ம பார்த்த உணவுகள்ல எந்தெந்த உணவுகளை நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும், இந்த உணவுகள்ல எதையெல்லாம் உங்களால சாப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.